ஹாய். யூடியூப்பில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்னன்னா சிவகுமார். சிவகுமார், உங்களோட அறிவை பார்த்து நான் அப்படியே வியர்ந்து போயிட்டேங்க. என்ன ஒரு அறிவு! இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நான் வியந்துட்டேன். சரிங்களா? என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்ன பணம் வர்ற திமிரு, அந்த திமிரு தான் வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு நடக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கங்க. அதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பணம் வந்தால் தான் வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு நடப்பாங்களா? இது புதுசாக இருக்கே. பணம் வந்தால் தான் வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு நடப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ பணம் இருக்கவங்க மட்டும்தான் வீட்டில் செப்பல் போட்டு நடப்பாங்க. சூப்பர் பிரதர், செம்ம கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட். சரிங்களா? எனக்கு பணம் வர்ற திமிர்லையோ சரியா, இல்லை ஸ்டைலுக்காகவோ நான் செப்பல் போடல. சரியா? எனக்கு முன்னாடி இருந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி இருந்த வீடு சிமெண்ட் தரை. சரிங்களா? சிமெண்ட் தரையில் தான் நான் இருந்ததேவும். எனக்கு டைல்ஸில் இருந்து பழக்கமே கிடையாது. டைல்ஸில் வந்ததுனால எனக்கு கால் ஃபுல்லாக குடைச்சல் எடுத்து ரொம்ப முடியாமல் போய் ட்ரிப்ஸ் இறக்குற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் டாக்டர் சொன்னாங்க, உங்கள் டைல்ஸ் செட் ஆகலை, காலில் செப்பல் போட்டு நடங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் செப்பல் போட்டு நடக்கிறேனே ஒழிஞ்சு, மற்றபடி ஸ்டைலுக்காகவோ பணம் வர்ற திமிருக்காகவோ, பணம் வர்ற திமிருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அப்படி என்ன எனக்கு பணம் கொட்டுன்னு எப்படி யூடியூப் சேனல் வச்சுருந்தாவே அவங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுதுன்னு நீங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க. சூப்பர் பிரதர், சூப்பர். உங்களோட வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். சரிங்களா? எனக்கு கொட்டுன்னு கொட்டட்டும் பணம். சரிங்களா? நான் என் அம்மா வீட்டுக்கு போனாவே, அம்மா வீடு டைல்ஸு தான், அங்கே போனாவே எனக்கு செட் ஆகாது. நான் அங்கே போனாவே அம்மாட்ட கால் குடைச்சல்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு டைல்ஸ் சுத்தமாக செட் ஆகாதுங்க. சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான். சிவகுமார், இந்த மாதிரியே நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணும்போது தான் எப்படி சொல்கிறது, ஒரு கண்டென்ட் கிடைக்குதுல்ல, எனக்கு இன்னும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி நீங்கள் கொடுக்குறீங்க. சூப்பர். இந்த மாதிரியே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, எனக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுகள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.